வெல்கம் பேக். இந்த வீடியோல ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய இந்த JSX அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம இந்த வீடியோலயுமே நம்ம வந்து இந்த JSX த்ரூவா நம்ம எப்படி வந்து காம்பனன்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கறத அங்கங்க நான் சொல்லியிருப்பேன். பட் கொஞ்சம் டீடைலா எக்ஸாக்டா JSXனா என்ன, இதுக்கு முன்னாடி JSX முன்னாடி நம்ம எப்படி வந்து ட்ரெடிஷனலா எப்படி வந்து நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் HTML கோடிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் JSXல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற எல்லாமே இதுல டீடைலா பார்க்க போறோம். இப்போ டிபிக்கலா பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெனி இயர்ஸ் மோர் தென் 20-25 இயர்ஸ் பாத்துட்டீங்கன்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா இந்த HTML அப்படிங்கிறது வந்து கண்டென்ட், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்றதுக்கும் CSS வந்து பிரசன்டேஷனுக்கும் லாஜிக் வந்து ஜாவாஸ்கிரிப்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ HTML செப்பரேட்டா இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் செப்பரேட்டா இருக்கும். நீங்க இப்போ வந்து நீங்க நார்மலா ஏதாவது ஒரு வெப்சைட்ல போயிட்டு javascript.infoங்கிற வெப்சைட் நீங்க சிம்பிளா போயிட்டு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு பேட்டர்ன் இருக்கும். ஒன்னு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி HTML கோடுக்குள்ள நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் எழுதிருப்போம். நீங்க JSX அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம வந்து HTML எழுதிருப்போம். இது வந்து HTML குள்ள ஜாவாஸ்கிரிப்ட். இதுதான் ரொம்ப காலமா இந்த அப்ரோச் தான் பண்ணிட்டு இருந்தோம். செப்பரேட் ஃபைலா இருக்கும். ஆனா இங்க ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச் ஹேண்டில் பண்றோம். ரைட். இதுல முக்கியமா என்னன்னா இந்த லாஜிக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க பாருங்களேன், இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா நீ வந்து இந்த வெல்கம் அப்படிங்கறத ரெண்டர் பண்ணு, இல்ல இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனா இதை ரெண்டர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த லாஜிக்கையும் அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டர் பார்ட்டியும் வந்து மிக்ஸ் பண்ணி எழுதுறது தான் JSX பேசிக்கா. ஸோ இந்த JSX வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பம் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோடை பார்த்த உடனே என்னன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வந்திருக்கிறோம், சடனா இங்க JSX சொல்றாங்களே, அப்ப வந்து இது ஒரு தனியான கோடிங்னா அப்படி கிடையாது. சில ரூல்ஸ் நீங்க அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா JSX ரொம்ப ஈஸியா இருக்கும். ரைட். இப்போ நீங்க பேசிக்கா வந்து நம்ம வந்து ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை வந்து நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், அப்புறம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். இதுல நம்ம எப்படி JSX கோடு, அதாவது வந்து அந்த மிக்ஸ் பண்ணி எழுதுனா அது JSX கோடு. இது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா React component use syntax extension called JSX to represent that markup language. அது த்ரூவா நம்ம மார்க்அப் லாங்குவேஜ் அதாவது HTML ரெப்ரசென்ட் பண்றோம். சரி. இப்போ இது ஒரு எக்ஸசைஸ். என்னன்னா இப்போ நார்மலா நம்ம ஒரு HTML கோடு எழுதுறோம்னு வச்சுக்கலாம், இதான் HTML கோடு. இதை நீங்க வந்து ஜஸ்ட் வந்து நீங்க இதை ஈஸியா ரெண்டர் பண்ண முடியும். இதை காப்பி பண்ணி நீங்க உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல போயிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரைட் கிளிக் நியூ ஃபைல் index.html கொடுத்துட்டு நீங்க வந்து இந்த கோடை காப்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த கோடு ஒர்க் ஆகும். நீங்க இதுக்கு என்ன கொஞ்சம் அடிஷனல் டேக் நீங்க யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்குள்ள இந்த கோடை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒர்க் ஆகும். இதான் நம்ம வந்து HTML கோட். பட் இந்த மாதிரி கோடை நம்ம எழுத போறது இல்லையா. அப்ப என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேசிக்கா இந்த JSX கோடு த்ரூ நம்ம வந்து ஒரு காம்பனன்ட்டை கிரியேட் பண்றோம். ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். நீங்க இந்த காம்பனன்ட்டை வேற ஒரு இடத்துக்கு இம்போர்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா இது இருக்கணும். ஃபங்க்ஷன், நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். இதை வந்து நம்ம வந்து ரியாக்ட்ல என்ன சொல்லுவோம், இது வந்து காம்பனன்ட். அதுக்கு அடுத்து ரிட்டர்ன்குள்ள தான் நம்மளுடைய HTML கோட். இங்க இருக்கக்கூடிய இந்த HTML கோடை நாம இந்த ரிட்டர்ன்குள்ள கொடுக்கணும். ரைட். நம்ம வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டு டு லிஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ல சோர்ஸ்ல காம்பனன்ட்ல ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் to-do-list.jsx கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே இதான் ஸ்ட்ரக்சர். ரைட். இந்த ஸ்ட்ரக்சரை நான் காப்பி பண்ணி இங்க கொடுத்துட்டேன். ரைட். இந்த எக்ஸ்போர்ட் டிஃபால்ட்டை நீங்க லாஸ்ட்ல எழுதலாம். இப்போ நீங்க வந்து இங்க ஹெடர்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் லாஸ்ட்ல கொடுத்துருக்கோம். இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த சின்டெக்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். இதுக்குள்ளதான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுடைய HTML கோடை எழுதுறீங்க. இப்போ நீங்க வந்து இந்த HTML கோடு மேல இருக்க கோடை இதை காப்பி பண்ணி நீங்க வந்து இப்போ நீங்க இந்த ரிட்டர்ன்குள்ள கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் ஆக்சுவலி வந்து பாத்துட்டீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு எரர் மெசேஜ் காமிக்குது. ஓகே. இப்போ நீங்க இந்த எரர் மெசேஜ் கிளியரா நோட் பண்ணீங்கன்னா JSX எக்ஸ்பிரஷன்ஸ் மஸ்ட் ஹேவ் ஒன் பேரண்ட் எலிமெண்ட். இப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய சைல்டு இருக்குங்க, ஹெட், H1, இமேஜ், அன்ஆர்டர் லிஸ்ட். இது எல்லாமே ஒரு பேரண்ட்டுக்குள்ள வரணும். இதுதான் வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல காம்பனன்ட் கிரியேட் பண்ணுவது கூட இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன் இல்லையா. இப்போ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ண இந்த மாதிரியான எரர் வருது இல்லையா. இதுதான் பேசிக்கா வரும் இந்த எரர். நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா adjacent JSX element must be wrapped in enclosing tag அப்படின்னு வரும். இந்த எரர் மெசேஜ் வந்து என்ன அர்த்தம்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மல்டிபிள் இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் குரூப்பிங் பண்ணணும், பண்டில் பண்ணணும், பேசிக்கா வந்து ரேப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ரூல், நீங்க வந்து மல்டிபிள் சைல்டு இந்த மாதிரி யூஸ் பண்றீங்கன்னா ரிட்டர்ன் ஏ சிங்கிள் ரூட் எலிமெண்டா இருக்கணும். இப்போ நீங்க ஃபங்க்ஷன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் ரிட்டர்ன் ஆகும். மல்டிபிள் திங்ஸ் நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியாது. நீங்க வந்து ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல சரியா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது ரிட்டர்ன் பண்றீங்கன்னா சிங்கிள் ஆப்ஜெக்ட்டா தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நீங்க மல்டிபிளா இருக்கும்போது அதை வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு div டேக்குள்ள ஓகே நீங்க வந்து இதை கொண்டு வரலாம். ஸோ இந்த கோடை நீங்க என்ன பண்ணலாம், ரேப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதான் ஒரு JSX ரூல். இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்.
இது வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, இப்போ செகண்ட் ரூல் இப்போ நான் காப்பி பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே எரர் மெசேஜ் வருது. இப்போ என்ன ரீசன்னா இந்த செகண்ட் ரூலை நீங்கள் ரொம்ப ரொம்ப பார்க்கணும். அதாவது இந்த செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா க்ளோஸ் ஆல் டேக்ஸ். இப்போ நீங்கள் இந்த கோடை நான் காப்பி பண்ணி போட்டேன் இல்லையா, பாருங்க இங்கே வந்து க்ளோஸ் ஆகலை, இங்கே க்ளோஸ் ஆகலை, இந்த மாதிரியும் வந்து பார்த்துட்டு இருந்துச்சுன்னா இப்போ நார்மல் HTML வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா அது மார்க்அப் லாங்குவேஜ், அதனால அதை அக்செப்ட் பண்ணி ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணிடும் ப்ரௌசரில். பட் இங்கே அப்படி கிடையாது. ஸோ அப்போ கரெக்டான கோடை நீங்கள் வந்து கொடுக்கணும். அதாவது எல்லா டேக்கும் க்ளோஸ் ஆகணும். இப்போ ஃபர்ஸ்ட் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த டிவ் டேக்கு பதில் நீங்கள் வந்து ஃப்ராக்மெண்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸில் காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ராக்மெண்ட் பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா. நம்ம வந்து அமேசான் கியூ அதாவது கோடிங் அசிஸ்ட்லேருந்து கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேள்வி கேட்டிருந்தோம் ஃப்ராக்மெண்ட் தான் என்னன்னு சொல்லிட்டு. ரைட், அடிஷ்னல் நோடு இல்லாம நம்ம ரேப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்ட், ரெண்டாவது வந்து எல்லாம் ப்ராப்பரா க்ளோஸ் ஆயிருக்கணும். ரைட், இந்த கோடை நீங்க காப்பி பண்ணி இப்போ நீங்க இங்க வந்து ஹேண்டில் பண்றீங்கன்னா நான் இதை கம்ப்ளீட்டா டெலிட் பண்றேன். இப்போ திரும்ப கோட், இப்போ இதுல எனக்கு எந்த எரர் மெசேஜும் இல்லை. ரைட், இப்போ இந்த டு டு லிஸ்ட்டை நீங்க என்ன பண்ணணும்? ஸோ உங்களுடைய கோட்ல இப்போ இது பேரண்ட் காம்பனன்ட்டை கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் ரைட் ஃப்ரம் எங்க இருக்கு காம்பனன்ட்ஸ்குள்ள டு டு லிஸ்ட். ரைட், இந்த டு டு லிஸ்ட் நீங்க வந்து ரெண்டர் பண்றீங்க அப்படின்னா எங்க ரெண்டர் பண்ணுங்கிறது நீங்க முடிவு பண்றதுதான். இப்போ பேரண்ட் கீழே கொண்டு வரணும்னா ஸோ கொண்டு வந்தாச்சு. ரைட், இப்போ நீங்க வந்து நீங்க லோக்கல் ஹோஸ்ட் ரைட், இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த பார்ட் அதாவது இந்த இமேஜ் பார்ட் இப்போ நாம கிரியேட் பண்ணது இது ரைட் கிளிக் இன்ஸ்பெக்ட், நீங்க இந்த அடிஷனல் செக்ஷன்ல காம்பனன்ட்ல போயிட்டு டு டு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டு டு லிஸ்ட்டை செலக்ட் பண்ணவே பார்த்துட்டிங்கன்னா அது ஹைலைட் ஆகுது பாருங்க. ஸோ இந்த போர்ஷன் தான் இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பார்ட்டை நம்ம ரெண்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா கேமல் கேஸ். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த சில வேர்ட்ஸ்லாம் வந்து ரிசர்வ்டா இருக்கும். இப்போ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரிசர்வ்டு கீவேர்டு. இப்போ நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எடுத்துட்டீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட், அதில் கிளாஸுங்கிறது பேசிக் சின்டெக்ஸ் இல்லையா. இந்த பேசிக் சின்டெக்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது, அதுக்குள்ளே வந்து நீங்கள் என்கேப்சுலேட்டடாக நீங்கள் வந்து டேட்டாவை மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்ரோச். இது இந்த கிளாஸ் இருக்குது. இதே வந்து இன்னொன்று என்னென்னா CSSல கிளாஸ் இருக்கும். CSS கிளாஸ் இதுவும் கிளாஸ், இது CSSல உள்ள கிளாஸ். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக பண்ணும்போது HTML ஜாவா ஸ்கிரிப்ட் CSS எல்லாமே செப்பரேட்டாக எழுதுறதுனால ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பைன் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ரைட்டா, நீங்கள் இங்கே பாருங்களேன், in many HTML and SVG attributes are written in camel case. இப்போ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் நேம் அப்படிங்கிறது வந்து இது வந்து CSS உடைய ப்ராப்பர்ட்டி. அதை வந்து இவங்க எப்படி எழுதுறாங்கன்னா கேமல் கேஸில் எழுத சொல்கிறாங்க. ரைட்டா, ஏன்னா கிளாஸுங்கிறது ரிசர்வ் வேர்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கிளாஸா இல்ல வந்து இது வந்து CSS கிளாஸா இந்த மாதிரி எனக்கு கன்ஃபியூஷன் வரதுக்கு பதில் ரியாக்ட்ல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை எழுதணும். ஏன்னா நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நீங்க எழுதக்கூடிய இந்த கோட் கம்ப்ளீட்டாவே, அதாவது நீங்க வந்து இந்த JXS கோட் கம்ப்ளீட்டாவே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டா தான் கன்வெர்ட் ஆகும். அப்படி கன்வெர்ட் ஆகும்போது கன்ஃபியூஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கியமா ஓகே many HTML and SVG attributes are written in camel case. இந்த கேமல் கேஸ்ல எழுத சொன்னா கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆயிடும். ரைட், டோட்டலா JSXல நீங்க 3 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஒன்னு வந்து ரிட்டர்ன் இன் சிங்கிள் ரூட் எலிமெண்ட். அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க மல்டிபிள் JSX இருக்கும் போது, அதாவது மல்டிபிள் HTML எலிமெண்ட்டை வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. பேசிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட்னா நீங்க சிங்கிள் ஆப்ஜெக்டா தான் ரிட்டர்ன் பண்ண முடியும். அப்போ அதை சிங்கிள் ரூட்டா மாத்தி நம்ம பண்றோம். அடுத்தது எல்லா டேகும் க்ளோஸ்டா இருக்கணும். தேர்ட் ஒனுக்கு கேமல் கேஸ் யூஸ் பண்ணணும் இந்த ஆட்ரிபியூட்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கைட்லைன். இதை ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு JSX ஈஸியா புரியும். இப்போ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இங்க திரும்ப இந்த கோடை பாருங்களேன், டு டு லிஸ்ட் இங்க இந்த அன்ஆர்டர் லிஸ்ட்லாம் கொடுத்து பர்ஃபெக்டா இருக்கிற கோடை கொடுத்துரும். இதுதான் ஆக்சுவல் அவுட்புட் வருது. இந்த அவுட்புட் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்னா வர வச்சுட்டோம். இங்க வந்துருச்சு இல்லையா, வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பண்ணி இப்போ கன்வெர்ட் சம் HTML to JSX அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கும், இது ரேப்பிங் இல்லாமல் இருக்கு. சரி, நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து டேக் க்ளோஸ்டு பாருங்க, இந்த பிரேக் டேக் க்ளோஸ் இல்லாமல் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி இதுக்கு சொல்யூஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்துட்டீங்கன்னா இங்கே பாருங்க இந்த டேக்ஸ் க்ளோஸ்டிங் இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் ரேப்பர் டிவ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ராக்மெண்ட்டுக்கு பதில். ரைட், இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா JSX ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோதான் JSX வந்து ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் இவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணாவே உங்களுக்கு வந்து ஈஸியா போயிடும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இன் JSX வித் கர்லி பிரேசஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரைட்டா, இதை நெக்ஸ்ட் செக்ஷன்ல நம்ம பார்ப்போம்.